மீனராசிக்கு வந்து ஒரு ஒரு நபர் வந்து பெரிய எமோஷன் தராங்கன்னு வச்சுக்கோங்க, எமோஷனல் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஃப் அனதர் பர்சன் கம்ஸ், அவங்களும் அதே அளவு எமோஷனல் இல்லை அதோட அதிகமான எமோஷனல் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து ஆளினால் அழகராஜான ஒரு படம் இருக்கும், அதில் ஒரு சீன் இருக்கும். அப்பாவுக்கும் காதலனுக்கும் நடுவில் ஒரு பொண்ணு மாட்டிக்கும். அந்த பொண்ணு வந்து இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பா ஒரு விஷயம் சொன்னே அப்பா கிட்ட போகும், அம்மா ஒரு விஷயம் அந்த லவர் ஒரு விஷயம் சொன்னே லவர் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் தான் மீனராசிக்கு இருக்கும். மீனராசினர் வந்து ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ராசினராக இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடிய ராசிகளாக இருப்பாங்க. அந்தந்த நேரத்து எமோஷனுக்கு விழுந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நிச்சயமாக மற்ற ராசிகள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை அப்படியே அமைதியாக இருந்துக்குவாங்க. மீனராசினர் மட்டும் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் ரொம்ப இது அப்படின்னு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்டிக்கான பர்சன். நீங்கள் மீனராசினர் வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்கலாம், கோவப்படுத்திடலாம், அள வச்சிடலாம், அந்த மாதிரியான நபர்களாகவே மீனராசிகள் இருப்பாங்க.